இப்போது நம்ம சபுதாலா கிச்சடி பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு மாவு வாங்கும் போது மாவு ஜவ்வரிசியாக பார்த்து வாங்கணும். இது பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்படி பார்த்த உடனே இப்படி அமுக்கின உடனே மாவு மாதிரி வரணும். இப்படி ரொம்ப மாவாக வந்துடக்கூடாது. இப்படி வர்ற மாதிரிக்கு வச்சுட்டு இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறோம். சால்ட்டு கிண்டி விட்டுக்குவோம். இது ஈஸியாக இது பண்ணுறதுக்காக. ஏன்னா அடுப்பில் போட்டு இது பண்ணிங்கன்னா சில நேரங்களுக்கு கொசன்னு வந்துடும். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் நடக்கடலையை எடுத்து நம்ம எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு நடக்கடலை எடுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுறேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான். இதில் லேசாக பிரட்டி கொடுக்கணும், உடஞ்சிராமல். நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்டினோம்னா கொஞ்சம் பக்குவம் இதாகிட்டனாலும் உடஞ்சிரும். அதுக்காக தான் நான் வந்து இது முன்னாடியே நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கிறலாம், உடையாது. மெதுவாக நம்மளையுமே இதையுமே கொஞ்சம் நல்லா மெதுவாக கிண்டணும். இந்த உப்பு, இந்த நடக்கடலை, இந்த ஆயில் மூணு இதோட கோட்டிங் நல்லா ஆகுற மாதிரி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து இதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கும் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம். இது கருவேப்பிலை. கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து நடக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அது நல்லா சூடாகிக்கிறட்டும். இதில் வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். காயட்டும் எண்ணெய். காஞ்ச உடனே இதில் வந்து ஜீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுருவோம். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட்டு கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். இதில் கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா செவப்பாகட்டும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம வந்து இதில் உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இந்த நடக்கடலை பருப்பு வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன்ல அதையும் இதில் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்மளுக்கு பயம் இல்லாமல் கிண்டலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செவப்பாக வாங்கிக்கிறேன். இது வந்து மரவள்ளி கிழங்குல செய்கிறது. இது வந்து ரொம்ப பசி எடுக்காமல் இருக்கும். ரொம்ப நேரம் நல்ல பசி தாங்கும். இது நிறைய டார்ச் நிறைய இருக்குது. கார்போஹைட்ரேட் ரொம்ப இதாக இருக்கும் இதில். அதனால் கொஞ்சம் நல்லா பசி தாங்கும். இது வந்து எல்லா நாளும் சாப்பிடக்கூடாது, வெயிட் போட்டுரும். ஏதாவது ஒரு நாள். அதில் கொஞ்சம் நடக்கடலையும் போட்டுருவோம்.
இந்த உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும். இது ரொம்ப ஈஸி. சீக்கிரம் நம்ம எங்கேனாச்சும் ஊருக்கு போகணும், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கொஞ்சம் நேரம் மட்டும் வேக வைக்கணும். ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி வாங்கணும். இன்னொரு ஜவ்வரிசி இருக்கும், அது அப்படியே முழிச்சிட்டு அப்படியே உருண்டையாக அப்படியே இருக்கும், அது வாங்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இதாகிடுச்சு. இதில் வந்து நம்ம இதில் போட்டுறோம். லேசாக கிண்டணும், ஏன்னா உடஞ்சிச்சுன்னா அப்புறம் உப்புமா மாதிரி, ரவை உப்புமா மாதிரி ஒரு மாதிரி இதாயிடும். இது கொஞ்சம் நேரம் வேக சிம்மில் வச்சுக்கிடுவோம். மட்டும் பிடிக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஹீட்டில் இருக்கட்டும். சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம். இப்போ பார்ப்போம், திறந்து பார்ப்போம். இதில் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்குருவோம். ஒரு 1/2 மூடி லெமன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சதுனால நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பொழு பொழுன்னு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இது டேஸ்ட்டு பார்க்குறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் செஞ்சிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு தான் போடணும்னு இல்லை, வேறு எதுனாச்சும் போட்டுக்கிறலாம். போட்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. பாய்.